துணை. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். உற்சாகமான காலை வணக்கம். கண்டினியூ பண்ணுங்க மிஸ்டர் மதிவாணன் சார். வெல்கம் சார். ஈரோட்டிலிருந்து மதிவாணன் பேசுகிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு துறையில வருமானம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம இன்றைய வருமானம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கண்டிப்பாக அது பத்தாம தான் இருக்குது. எல்லாமே நம்மளுடைய வருமானத்தில் நிறைவாக வாழ்கிறோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு பார்ட் டைமாகவோ அல்லது அடிஷ்னல் இன்கமாகவோ ஏதாவது ஒரு கிடைச்சிச்சுன்னா பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏதாவது ஒரு சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அது சரியான வகையில் முயற்சி எடுக்கிறோமா அப்படிங்கிறது நம்ம எல்லாமே பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஒரு இதில் போதிய வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஃபியூச்சரை எதிர்நோக்கி நம்ம பார்க்க இந்த சமயத்தில் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற ஒரு துறையை நம்ம கையில் எடுத்துட்டு அதில் நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிவிசி மெட்டாவுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி அதனுடைய நம்ம வருமானம் எப்படி நமக்கு வருது அப்படிங்கிற ஒரு நிலையை பற்றி விளக்க இருக்கின்றாரு நம்மளுடைய பிவிசி மெட்டாவின் ஈரோடு பிரைட் டீம் நிறுவனத்தின் உரிமையாளரும் அதனுடைய ஃபவுண்டருமான திரு வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் சார். வெல்கம் சார். வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்குமே உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. ரொம்ப அருமையாக எம்சி பண்ணி கொண்டிருக்கும் மதிவாணன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையா இன்றைய காலச்சூழலுக்கு தகுந்தாற் போல ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னா இதுதான் கரெக்டான ஒரு தருணம். அருமை அருமை, வாழ்த்துக்கள். டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ், ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொரு முயற்சியிலையும் சரி. சோ அப்ப நாம சரியா முயற்சி பண்றோமா, அந்த முயற்சிக்கு சரியான ஒரு பயிற்சி எடுத்திருக்கோமா? பயிற்சி எடுத்திருந்தால் அந்த முயற்சியில் கண்டிப்பாக நீங்க வெற்றி அடைவது உறுதி. எல்லாம் என்னுடைய நேரம் அப்படிங்கிறது தவறு. எந்த நேரமா இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன், அந்த முயற்சியில நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சிக்கு உண்டான பயிற்சி எடுத்து நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா எல்லாம் ஏன் நேரங்கிறத விட எல்லாமே நல்ல நேரமா நமக்கு மாறிடும். சோ பயிற்சி, முயற்சி, இது பிவிசி மெட்டாவுக்காக நான் சொல்ல வரல. பொதுவாக உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகளை கூட இது உடைக்கும். எந்த ஒரு துறையா இருந்தாலும் ஜெயிக்கும். ஏன்னா நாம பிறந்ததே எதற்காக அப்படின்னா ஒவ்வொரு துறையிலும் நம்ம ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் பிறந்துட்டோம். நம்ம ஏமாந்துட்டே இருக்கணும், நம்ம தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கணும், நம்மளால முடியாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், அந்த வேலையில நீங்க சாதிச்சு காமீங்க, அவ்வளவுதான் பிரபஞ்சம் சொல்லும். அந்த வேலையை சாதிக்காம விடுறோம் அப்படின்னா ஒண்ணு நமக்கு பயிற்சி இல்லை, அல்லது முயற்சி இல்லை, இல்லைன்னா சோம்பேறித்தனம், இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். 100க்கு ஒருத்தரால மட்டும்தான் என்னால முடியாதுன்ட்டு உட்காருவாங்க. ஆனா எல்லாருமே இன்னைக்கு முடியாது முடியாது அப்படின்னா அப்ப இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த விஷயத்தை நம்ம சரியா பயன்படுத்தலன்னு அர்த்தம். அதனால நீங்க அனைவருமே பிறப்பால் வெற்றியாளர், பிறப்பால் வெற்றியாளர். ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள நீங்க காலை வச்சிருக்கிறீங்க. உங்களால ஜெயிக்க முடியும். உங்களால ஜெயிக்க முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்க எவராலையும் ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் உங்ககிட்ட மட்டும்தான் தன்னம்பிக்கை இருக்கு, பயிற்சி இருக்கு, முயற்சி இருக்கு, வெற்றி பெறுகின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கு. சோ கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அந்த பிவிசி மெட்டா
கிரிப்டோ டோக்கன். நாளை உலகம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த பிவிசி மெட்டா, ஒன் ஆஃப் த கரன்சி, தி ஃபியூச்சர் ஆஃப் மணி, தி மெட்டாவார்ஸ். பிளாக் செயின் டெக்னாலஜி வச்சு நம்ம நிறைய தெரிஞ்சிட்டோம். பிளாக் செயின் டெக்னாலஜில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, எவ்வளவு முன்னேற்றங்கள் இருக்கு, எவ்வளவு மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் பிளாக் செயின்ல நம்ம இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டோம். 2010 இருந்து 2024 வரைக்கும் பிளாக் செயின் டெக்னாலஜியை பயன்படுத்தாத நாடுகள்ல ரொம்ப குறைவான நாடுகள் மட்டும்தான் இருக்கு. 90% நாடுகள் பிளாக் செயின் டெக்னாலஜியை அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அப்டேட்டும் பண்ணிட்டாங்க. சோ ஒவ்வொரு துறைக்கும் அது செயல்முறைக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. நம்ம இந்தியாவும் அந்த இடத்துக்கு உள்ள வந்துட்டாங்க. டிஜிட்டல் கரன்சியா நம்ம கரன்சி எல்லாம் மாறியாச்சு. நாளை ஃபியூச்சர் கரன்சி இந்த கிரிப்டோ அசெட். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இடம் வாங்கி போட்ட சொத்து, நகை வாங்கி வச்ச சொத்து, அப்ப பேங்க் பேலன்ஸ் இருந்த சொத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீ ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஒரு அசெட்டுக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு இருக்க அத்தனை தொழிலதிபர்களும், அத்தனை அரசியல்வாதிகளும், அத்தனை முதலாளிகளும் கிரிப்டோ கரன்சி வச்சிருக்காங்க. அது நிறைய பேர் வெளியே சொல்றாங்க, நிறைய பேர் வெளியே சொல்றது இல்ல. ஏன்னா நாளை உலகம் கிரிப்டோ கரன்சியை தான் அசட்டா எடுக்க போகுதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால நாம கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு, உண்மையாமே சொல்றேன், நமக்கு இப்பயே கிடைச்சிருச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய மில்லியனர்ஸ் கிடைச்சிருக்கிற வாய்ப்பை நம்ம கையில கிடைச்சிருச்சு. சோ பிளாக் செயின் கட்டமைப்புல இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி நம்ம கையில கிடைச்சிருச்சு. அது பிவிசி மெட்டா. இந்த பிவிசி மெட்டாங்கிறது ஒரு பிவிசி கம்யூனிட்டியை உருவாக்கி இருக்கு. கம்யூனிட்டி, பிவிசி கம்யூனிட்டி. பிவிசிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. எந்த கிரிப்டோவுக்கும் ஒரு கம்யூனிட்டி கிடையாது. அங்க ஒன்லி இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர், 2 பார்ட்னர் மட்டும் தான் உள்ள இருப்பாங்க. ஆனா இங்க பிவிசி கம்யூனிட்டி பார்ட்னர் இருக்காங்க. பிவிசிக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கி அதுல பார்ட்னர்ஷிப் கொடுத்து அந்த பார்ட்னர்ஷிப் இதுலயே இருக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ அதுக்குண்டான முயற்சிகள் 90% கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இன்னொரு 1 lakh and above, 1 lakh and above பார்ட்னர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய விலை பல மடங்கு. எப்படி இவ்வளவு ஆணித்தரமா சொல்ல முடியுது? ஒரு கம்யூனிட்டியே கிடையாது. அந்த கிரிப்டோ காயின் இன்னைக்கு 50 to 60 லட்சம் ரூபாய்க்கு மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அப்ப இந்த காயின் மூவ் ஆகாதா? எனக்கு புரியல சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை வாங்குறதுக்கு யாராவது வாங்குன்னு சொல்லி நான் மார்க்கெட்ல உட்காரல. என் பொருளை வாங்குறதுக்கு ஆல்ரெடி என்னுடைய கம்யூனிட்டி மக்கள் இருக்கிறாங்கன்ற முடிவுல நான் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா அவங்க என்கிட்ட வாங்கித்தான் ஆகணும், என்கிட்ட வாங்கினா தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்பை நான் உருவாக்கிட்டேன். அப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிவிசி மெட்டாங்கிற அந்த ப்ராடக்டை என்னுடைய கம்யூனிட்டி மெம்பர்கள் வாங்கினாவே போதும், அது பல மடங்கு உயருங்கிறத பால்வின் சிஸ்டம் அருமையா நமக்கு புரிய வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா பிட்காயினுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கிடையாது, எத்தீரியம்க்குன்னு ஒரு கம்யூனிட்டி கிடையாது. ஆனா பிவிசி மெட்டாவுக்கு இருக்கு. இன்னும் 3 லட்சம் பார்ட்னர்ஸ் உள்ள வந்த பிறகு ஒரு வெயிட் பண்ணி பாருங்க, நான் சொன்னது நடக்கும். ஈச் 1 person 5,000 பிவிசி மெட்டா ஸ்டேக்கிங் பண்ணிட்டாவே 150 கோடி காயினும் வெளி மார்க்கெட்ல இல்ல, கிடைக்காது. ஏன்னா மொத்த ப்ரொடக்ஷனும் அவ்வளவுதான், சப்ளையும் அவ்வளவுதான், 150 கோடி காயின். அப்ப 150 கோடி காயின் டிவிடெண்ட் 3 lakhs போட்டு பாருங்க. ஈச் 1 personக்கு 5,000 பிவிசி மெட்டா இருந்தாலே போதும், அங்க 0. அப்ப நாளைய உலகம் மெட்டாவர்ஸ்ங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுத்து டிராவல் பண்ண போறாங்க. மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட். அந்த மெட்டாவர்ஸ் என்ன சார்? யூட்டிலிட்டி பில்ஸ்ல இருந்து, ஆன்லைன் பேமெண்ட்ல இருந்து, ஹை லெவல் இ காமர்ஸ், ஹை லெவல் ஃபண்டமெண்டல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன், பவுண்டரி ஆஃப் டிரான்சாக்ஷன், பல ப்ராஜெக்ட் லான்ச் ஆக போகுது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன சார் நம்மளது காயின் என்ன குறைஞ்சிட்டு இருக்கு,
குறைஞ்சிட்டு இருக்கு. கவலையே விடாதீங்க, குறைஞ்சிட்டு இருக்குது அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ், பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்களால முடிந்தவரை கடன் வாங்க வேண்டாம். உங்களால் முடிந்தவரை பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைக்க பழகுங்கள், சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். பிவிசி மெட்டாவுடைய விலை விரைவில் பல மடங்கு உயர்வது நிச்சயம். நாளைக்கு மெட்டாவர்ஸ் ஓபன் ஆயிடுச்சு, யூட்டிலிட்டி பில்ஸ் டிரான்சாக்சன் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நாங்க சைட் ஓபன் பண்ணிட்டோம், நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டால், அப்ப மெட்டாவர்ஸ் டோக்கன் எல்லாம் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு காயின் இருக்குன்னு நீங்களே தேடி பாருங்க. மெட்டாவர்ஸ் காயின் எவ்வளவு இருக்கு? கிரிப்டோ காயின் 38,000 காயின் இருக்கு. மெட்டாவர்ஸ் காயின் எவ்வளவு இருக்கு தேடி பாருங்க. நம்மளுடைய பிவிசி மெட்டா ஒன் ஆஃப் த லிஸ்ட்ல இருக்கு. அப்ப பிவிசி மெட்டா வச்சிருக்க அத்தனை பேர்த்தோடைய வேல்யூபிள் கூடும். சரி சார், நான் இப்ப குறைந்த விலையில பிவிசி மெட்டா வாங்கிட்டு இருக்கேன், மீண்டும் நான் பிவிசி மெட்டா வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி மார்க்கெட்ல இருக்குமா அப்படிங்கறது யோசிக்கும். ஆனா நம்மளுடைய பிவிசி மெட்டா வேலட்டுக்குள்ள இருக்கும். எப்படி இருக்கும்? இங்க மட்டும் எப்படி இருக்கும்? வெளி மார்க்கெட்ல இல்ல. ஆனா இங்க ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இங்க டிராவல் ஆயிட்டு இருக்கு, சீடு பார்ட்னர்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப எக்ஸாம்பிள், இன்னைக்கு ஒரு பிவிசி மெட்டாவோட விலை ஒரு $10 ரீச் ஆகுது அப்படின்னா $100 ஃபார்மிங் பண்ணுனா நமக்கு $200 ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியாச்சு, கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு 10 காயின் இருக்கு, அதாவது ஒரு 5000 காயின் இருக்கு, அதுல ஒரு 10 காயினை சரி $100 நம்ம உள்ள கொடுப்போம், அப்ப $200 உண்டான பிவிசி எடுக்கலாம்ங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஏன்னா நம்ம சம்பாதிக்க வந்திருக்கோம், சொத்து சேர்க்க மட்டும் வரல, டெய்லி சம்பாதிக்கவும் வந்திருக்கோம். அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 3 லட்சம் மக்களும் எங்க கொடுப்பாங்க தெரியுங்களா? பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங்ல $100 நிகரான பிவிசி மெட்டா டோக்கனை இங்க செல் நடக்கும், செல் நடக்கும். அடுத்து உங்களுக்கு ரிவார்டு வந்துருச்சு, அந்த ரிவார்டு மூலியமாக நீங்க என்ன பண்ணுவீங்க? டேக் ஓவர் பண்ணுவீங்க. அப்ப அங்க பை நடக்கும். அப்ப பை அண்ட் செல் நம்மளுடைய ஃபார்மிங் வேலட்லயே அது நடக்கும். அப்ப அந்த காயின் எங்க இருக்கும்? நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நம்மளால மட்டும்தான் அந்த பிவிசி மெட்டாவை அதிகமாக சம்பாதிக்க முடியும், அதிகமாக ஹோல்டு பண்ண முடியும். நாளைக்கு மார்க்கெட் கொண்டு கொடுக்கும் போது நீங்க ஒரு காயின் $100, $1000 கண்டிப்பாக போகும். அப்ப உங்ககிட்ட 5000 காயின் இருக்கு அப்படின்னா ஒரு காயினோட விலை $100 எவ்வளவுன்னு கணக்கு போட்டுக்குங்க, $1000 கணக்கு போட்டுக்குங்க. சார் இதெல்லாம் எப்ப வரும்? அடுத்த கேள்வி கேட்பாங்க, இதெல்லாம் எப்ப வரும் சார்? ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காயின் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. ஆனா நம்மளுடைய பிவிசி மெட்டா இந்த உலகத்துக்குள்ள வந்து 2022 இருந்து 2024 வரைக்கும் 2 வருஷம் கம்ப்ளீட்டட் ஆகி 3ஆவது வருஷம் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிஸ்டம், ஒரு பிசினஸ், ஒரு சிஸ்டமா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், 3 to 5 வருடங்கள் பொறுமையா இருந்தா தான் அதனுடைய வளர்ச்சியை உங்களால பார்க்க முடியும். சேர்ந்த 3ஆவது மாசமே எனக்கு வருமானம் வேணும், சேர்ந்த முதல் மாசமே எனக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சோம்னா அது கிடைக்காது. ஆனா 3 to 5 வருஷம் யார் ஒருத்தர் பொறுமையாக இதுல சம்பாரிச்சுக்கிட்டு அந்த பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகிறது நிச்சயம். யோசனை பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டாவை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் சிஸ்டம் கொடுத்தாச்சு. நம்மளுடைய அன்றாட வருமானம் தேவை, அதுக்கு உண்டான அன்லிமிட்டெட் ஏர்னிங்ஸும் சிஸ்டம் கொடுத்தாச்சு. ஃபியூச்சர்ல நம்ம சிஸ்டம் என்ன பண்ணும் தெரியுங்களா? பிவிசி மெட்டாவை நீங்க வெளி மார்க்கெட் கொண்டு போய் விற்கிறது வித்துக்கலாம், அதை உள்ளுக்குள்ளேயே ஒரு செல் பண்றதுக்கும் ஒரு ஆப்ஷனை உருவாக்க போறாங்க, யூஎஸ்டிடியாக நீங்க மாத்திக்கலாம். அந்த வாய்ப்பையும் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. அடுத்து சீடு பார்ட்னரா வர அத்தனை பேத்துக்கும் 20 லெவலுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்ட் கொடுக்க போறாங்க.
இப்போ டோக்கன் ஃபார்மிங்ல ஆல்ரெடி 20 லெவலுக்கு ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. சீடு ஃபண்டிங்க்கு 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டு கொடுக்க போறாங்க. ஸ்டேக்கிங் யோசனை பண்ணி பாருங்க, பிவிசி மெட்டாவில் எவ்வளவு பெரிய பாசிட்டிவான ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நம்ம பிவிசி மெட்டாக்குள்ள தெரிந்தோ தெரியாமலோ இல்ல இன்னொருத்தர் புடிவாதத்தினாலேயோ கட்டாயத்தினாலேயோ கூட இந்த பிவிசி மெட்டாக்குள்ள நீங்க வந்திருக்கலாம். அவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ சொல்லிடுங்க. மனசார நேர்ல சொல்லனாலும் பரவாயில்ல, உங்க மனசார சொல்லிக்கங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ஒரு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் நான் சொல்றேன். அதே போல நீங்களும் சொல்லுங்க. எந்த அளவுக்கு நன்றியை சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் 2 விஷயத்த நீங்க சரியா தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சில விஷயங்கள் பேசியாச்சு. நம்மளது எல்லாமே கிரிப்டோ கரன்சி, சோ பிளாக் செயின் டெக்னாலஜில இருக்கு, அட்வான்ஸ் டெக்னாலஜியான மெட்டாவர்ஸ்ல இருக்கு, நம்மளுடைய பிவிசிக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, நம்ம பிவிசி ஃபியூச்சர் ஆஃப் மணியாக வரப்போகுது, எல்லாம் தெரியுது. பட் நம்ம ஃபார்மிங் ப்ராஜெக்டுக்குள்ள 2 விஷயத்தை நம்ம சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம். சரியா தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், இந்த 2 விஷயத்த தெரிஞ்சுக்கங்க. இதை தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நமக்கே தெரியாம போயிடும். ஒரு சின்ன விஷயம் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கும் போது நாம இருந்து வேலை பார்த்து மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். நாம இருந்து வேலை பார்த்தா மட்டும்தான் நமக்கு வருமானம் கிடைக்கும். நாம இல்ல அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல வருமானம் வரல அப்படின்னா அதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு வருமானம் வருது. வேலைக்கு போகலன்னா வருமானம் வருமா? வராது. அப்ப நீங்க அந்த இடத்துல ஆக்டிவாக இருக்க வேண்டும். பேசிவ் இன்கம், நீங்க வேலைக்கு போறீங்க, வருமானம் வருது. வேலைக்கு போகல, வருமானம் வருது. எப்படி வரும்? அப்படி வந்தா தான் அது பேசிவ் இன்கம். அப்படி வரணும், அப்படி வர வைக்கணும். அப்படி வரணும்னா நாம என்ன பண்ணணும்? பேசிவ் இன்கத்தை படிக்கணும். பேசிவ் இன்கம்னா என்ன? அது எப்படி நான் வேலைக்கு போகாம எனக்கு சம்பளம் வருது, என்னுடைய வருமானம் தொடர்ந்து எப்படி வந்துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணும். வருதுன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துடக்கூடாது. எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு அமைப்பை உருவாக்கும், ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அப்பதான் வரும். இன்னைக்கு டாடா, பிர்லா, அம்பானி எடுத்துக்கங்க, நிறைய தொழிலதிபர்கள் எடுத்துக்கங்க. அவங்கள வேலைக்கு போறாங்களா? எந்த வேலைக்கு போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எத்தனை நாடுகள் வேணாலும் போலாம், எத்தனை நாட்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு டெய்லி வரக்கூடிய அந்த வருமானங்கள் தடை இல்லாமல் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதுதான் வாரன் பஃபெட் அருமையா சொல்லிட்டு போனாரு. நீ உறங்கி கொண்டிருந்தாலும் உனக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு துறையை நீ தேர்ந்தெடுக்காவிட்டால் சாகும் வரை உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும், புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு. அப்ப இவங்கெல்லாம் உறங்கி கொண்டு இருந்தாலும் சரி, ஊர் சுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வருமானம் வருது. எப்படி சார் வருது? சோ அந்த பிசினஸ் டெவலப்மெண்ட், அந்த கட்டமைப்பை சரியாக உருவாக்கி இருக்காங்க. அவங்க இல்லைனாலும் அந்த வேலை அங்க நடக்கணும், அந்த ப்ரொடக்ஷன் அங்க நடக்கணும், அந்த செல் அங்க நடக்கணும், அந்த மார்க்கெட்டிங் அங்க நடக்கணும். அதுக்கு உண்டான மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கியாச்சு. சோ அதனால அவங்க எல்லாரும் இன்னைக்கு மெல்லினார்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதே ஆக்டிவா இருந்தாங்கன்னா அவர் எங்கேயா வெளிநாடு போக முடியுமா? அவர் இருந்து வேலை பார்க்கணும்னா அவர் இங்கேயே தான் இருக்கணும். சோ நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் கையில கொடுத்திருக்காங்க. நமக்கும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த சிஸ்டம் கையில கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்குங்க. அப்ப நம்மளுடைய பிவிசி மெட்டா கம்யூனிட்டிக்குள்ள வருவோம். இங்க ஆக்டிவ் இன்கம்னா என்ன, அந்த பேசிவ் இன்கம்னா என்ன? வெளி பிசினஸ் பார்த்தாச்சு. இங்க செல்ஃபா நான் பண்றேங்க தாராளமாக. சிஸ்டம் செல்ஃப் ஃபார்மிங்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? செல்ஃப் ஃபார்மிங்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்க?
மினிமம் $100 அண்ட் எபோவ். 100 மடங்கில் எவ்வளவு வேணாலும் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். அதுக்கு 200% ரிவார்ட். எவ்வளவுங்க? 200% ரிவார்ட். அப்ப அந்த 200% ரிவார்டை டோட்டல் பண்ணி பார்க்கும்போது $200 நமக்கு. அப்ப அந்த $200 நமக்கு எந்த அடிப்படையில கொடுக்கறாங்க, எப்படி எல்லாம் நமக்கு கொடுக்கறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். டெய்லி 0.20%. டெய்லி 0.20%. அப்ப அந்த $200 எனக்கு டெய்லி 0.20% சிஸ்டம் என்னுடைய ரிவார்டு வேல்யூங்கிற வேலட்ல ஆட் பண்றாங்க. நான் ஃபார்மிங்க்கு $100 கொடுக்கறேன், எனக்கு 200% கன்வெர்ட் ஆகுது. அந்த 200%க்கு $200, அந்த $200 எனக்கு டெய்லி 0.20% ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸ் ஆகுறதெல்லாம் என்னுடைய ரிவார்டு வேல்யூல வந்து உட்காருது. அப்ப எத்தனை நாளைக்கு அந்த 0.25 கொடுத்தா என்னுடைய $200 எனக்கு கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொல்லக்கூடிய விஷயங்களை நான் ஏன் வீடியோ ஆன் பண்ணாம சொல்றேன்னா, உங்க மைண்ட்ல போய் செட் ஆகணும். மைண்ட்ல செட் ஆகிறதுக்காக தான் நான் வீடியோ ஆன் பண்ணாம ஸ்கிரீன் காமிக்காம நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதை தெளிவா புரிஞ்சுக்கீங்க. நிறைய பேர் இந்த தவறுகள் பண்ணிருக்காங்க. அதுக்காக சொல்ல வரேன். நீங்க $100 ஷெல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, $100 ஷெல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 200%. அந்த 200%க்கு உங்களுக்கு $200. அந்த $200 டெய்லி 0.20% உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். எத்தனை நாளைக்கு ரிலீஸ் ஆகும்? 1000 நாட்கள், 1000 days. அப்ப இந்த 20% டெய்லி வருது இல்லையா, அது டெய்லி உங்களுடைய ரிவார்டு வேல்யூல ஆட் ஆகும். அப்ப 1000 days கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த $200 உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்துடும். இதுதான் செல்ஃப் ஃபார்மிங் உடைய மெத்தட். இதுல $100 இருந்து $50,000 வரைக்கும் நீங்க செல்ஃபாக ஃபார்மிங் பண்ணி 200% ரிவார்டை நீங்க எடுக்க முடியும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? ஒரு பேங்க்ல கொண்டு போய் நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 3 வருஷத்துல எனக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் கிடைக்குமான்னு கேட்டு பாருங்க. ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல கொண்டு போய் நான் 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், 3 வருஷத்துல எனக்கு 10 லட்சம் கிடைக்குமா? கேட்டு பாருங்க. ஒரு எல்ஐசில கொண்டு போய் நான் ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், 3 வருஷத்துல எனக்கு 10 லட்சம் கிடைக்குமா? கேட்டு பாருங்க. 3 வருஷம் கழிச்சு கூட அவங்களால கொடுக்க முடியாது. ஆனா இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணில நமக்கு பர் டே 20% வீதமாக 0.20% வீதமாக ரிவேர்ஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 2.25 வருடத்துல நம்மளுடைய 5 லட்சம் 10 லட்சமா மாறும், 10 லட்சம் 20 லட்சமாக மாறும், 50 லட்சம் 1 கோடியாக மாறும், 50 லட்சம் 1 கோடியாக மாறும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்மிங்ல நம்ம கையில கொடுத்திருக்காங்க. அப்ப இத சரியா படிச்சு சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அப்ப இதுல ஜெயிக்கல அப்படின்னா நீங்க எந்த பயிற்சி எடுக்கல, எந்த முயற்சியும் நீங்க பண்ணல அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப இதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம். இதுக்கு பேர் என்ன சார்? ஆக்டிவ் இன்கம். நீங்க மட்டும் இந்த இடத்துல பணத்தை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சோ அந்த பணத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க, திரும்ப நீங்க பணத்தை கொடுக்குறீங்க, திரும்ப ரிவர்ஸ் வருது, திரும்ப எடுத்துக்கிறீங்க, திரும்ப பணத்தை கொடுக்குறீங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் டிராவல் ஆகுறீங்க. சோ இது உங்களுடைய செல்ஃப் ஆக்டிவ் இன்கம். சரி, நான் கொஞ்சம் பாசிவ் இன்கத்தை ஆன் பண்ண ஆசைப்படுறேன், இன்னும் கொஞ்சம் விரைவா எடுக்கிறதுக்கும் ஆசைப்படுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ரிவார்டான இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏர்லி பேர்ட் ரிவார்டுங்கிறது எக்ஸ்ட்ரா இன்கம் தானே தவிர ஃபார்மிங் இன்கம் கிடையாது. எக்ஸ்ட்ரா இன்கம், ஃபார்மிங்லயே எக்ஸ்ட்ரா இன்கம். நிறைய பேரு ஏர்லி பேர்ட் முடிக்கலன்னா கமிஷன் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. நேத்து கூட ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டாரு, அதெல்லாம் கிடையாது. சோ ஏர்லி பேர்டுங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ஒரு வருமானம்.
ஆல்ரெடி உங்களுக்கு 0.20% வருது. எக்ஸ்ட்ரா ஏர்லி பேர்ட் ரிவார்டும் பிளஸ் ஆகும். அப்ப உங்களுடைய ரிவார்டினுடைய வேகம் அதிகமாகும். அப்ப ஏர்லி பேர்டுக்கு வரணும்னா என்ன சார் பண்ணணும்? 1:2 பேர் மேட்ச் சிஸ்டம் நமக்கு தெளிவா கொடுத்துட்டாங்க. நீங்க 500 பண்றீங்க, 1000 பண்றீங்க, அதெல்லாம் கால்குலேஷனே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க, 100 மடங்கில் எத்தனை வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா ஒரு 100 மடங்கில் 1:2 நடந்தால் உங்களுக்கு ஒரு பேர். அப்ப இந்த இடத்துல நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு, அந்த கால்குலேஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அது கிரிட்டீரியாவோட கலெக்ட் முடிஞ்சு போச்சு. கிரிட்டீரியா 2 வருஷம் இருந்தது. எத்தனை பேர்த்தால கிரிட்டீரியா 5 ரீச் பண்ண முடிஞ்சது? கிரிட்டீரியா 5 எவ்வளவு பேர்த்தால ரீச் பண்ண முடிஞ்சது? ஆனா ஏர்லி பேர்ட்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை லட்சம் பேரும் மேட்ச் பண்ண முடியும். 1:2 ஒரு பேர். 1:2 ஒரு பேர் நடந்தா நமக்கு ஏர்லி பேர்டு ரிவார்டாக 0.70யும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டாக 0.20யும் டோட்டலாக 0.9% நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்றோம். ஓகேங்களா? இப்ப செல்ஃப் ஃபார்மிங் 3 ஐடி நாமளே போட்டுக்கிறோம். 3 ஐடியும் நாமளே போட்டுக்கிறோம் அப்படின்னா போட்டுக்கலாம். 3 ஐடி நீங்களே கூட பண்ணிக்கலாம். சோ நீங்களே அத மூவ்மெண்ட் பண்ணலாம். அப்ப இப்ப செல்ஃப் ஐடியாக நீங்க 1:2 பண்றீங்க, பண்ணிக்கலாம். ஆனா செல்ஃப் ஐடியில 1:2 பண்றீங்க அப்படின்னா 3 ஐடி உங்க ஐடி. அதை விட்டுட்டு நீங்களே டைரக்டா நிறைய ஐடி போடாதீங்க, நிறைய இடத்தை பிடிக்காதீங்க. ஏன்னா இங்க 20 பார்ட்னர்கள் குறைந்தது நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். குறைந்தது 20 பார்ட்னர்கள், அதிகபட்சம் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். சோ 20 பார்ட்னர்கள் பண்ணும்போது நமக்கு 10 பேர் மேட்சிங், 10 ஜோடி கிடைக்குது. உடனே நம்ம என்ன பண்றோம், அந்த 20 ஐடி நாமளே போட்டுக்கிறோம். அந்த தவறை செய்யவே வேண்டாம். நீங்க ஆக்டிவ் இன்கம்ல டிராவல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1:2 போதும் உங்களுக்கு. நீங்க இதுலயே 100 மடங்கில் நீங்க எத்தனை போட்டாலும் அத்தனை பேர் மேட்சிங் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 100 பண்ணிட்டீங்கன்னா ஒரு பேர், மறுபடியும் 100 பண்ணிட்டீங்கன்னா 2வது பேர். நீங்க 1000 பண்ணிட்டீங்கன்னா 10 பேர். நீங்க 5000 பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 பேர் மேட்சிங். சோ 1:2 இந்த 3 ஐடியை வைத்து நீங்க 10 பேர் இல்ல 50 பேர் 500 பேர் கூட நீங்க முடிக்க முடியும். ஓகேங்களா? புரிந்து கொள்ளுங்கள். செல்ஃபா உங்களுக்கு ஐடி வேணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 3 ஐடி போகும். மேல ஒரு ஐடி, கீழே 2 ஐடி. அப்ப இந்த இடத்துல நீங்க ஒர்க் அவுட் போடலாம், எவ்வளவு வேணாலும் ஃபார்மிங் பண்ணலாம். சோ 100 மடங்கில் ஒவ்வொரு பேர் மேட்சிங் நமக்கு வருமானத்தை கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்ப பேசிவ் இன்கத்துக்குள்ள நான் வரேன். அப்ப பேசிவ் இன்கத்துக்குள்ள வரணும் அப்படின்னா என்ன நடக்க போகுது நமக்கு? அதுதான் இங்கே நடக்குது. நான் செல்ஃபாவே பண்ணி நான் ஒரு நாளைக்கு 50 பேர் மேட்சிங், 500 பேர் மேட்சிங் பண்றேனே. எதுக்கு அப்படின்னா பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்க செஞ்ச வேலை கொஞ்சமா இருந்தா இங்க பேசிவ் இன்கம் உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? இப்ப நீங்க டைரக்டாக 20 பார்ட்னர்களுமே வெவ்வேறு பார்ட்னர்கள், அதர் நபர்களே வைங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பார்ட்னர்னே வைங்களேன். அந்த பார்ட்னர்கள் ஒவ்வொருத்தரும் ஈச் 1% $100 போட்டிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு 10 பேர் மேட்சிங் நடக்குது. நீங்க வெறும் $1000 மட்டும் நீங்க அந்த இடத்துல ஹோல்டு பண்ணா போதும். $2000 உங்களுக்கு வரும். எவ்வளவு நாட்கள்ல வரும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு 200 நாட்கள்லயே நமக்கு ரிலீஸ் ஆயிடும். சரி, அப்ப அதுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. சோ இங்க
20 பேர் ஆளுக்கு 100 பண்ணும் போது அங்க $2000 20 பேர் சேர்ந்து பண்றாங்க. நீங்க $1000 மட்டும் பண்றீங்க. ஆனா செல்ஃப்ல பண்ணும் போது நீங்க மேல 1000 பண்ணணும், கீழே 2 ஐடிக்கும் 1000 $3000 நீங்களே பண்ணணும். அப்ப உங்களுடைய ஃபார்மிங் எவ்வளவு ஆகுது? $3000. ஆனா இந்த இடத்துல வரும்போது டீம்ல கொண்டு வரும்போது வெறும் $1000 தான். ஆனா பல மடங்கு நீங்க சம்பாதிக்கணும். சரிங்களா? சோ அதனால டீமை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை அதிகப்படுத்துங்க. நீங்க செல்ஃபா பண்ணணுமா? 1:2 போதும். சோ அடுத்தடுத்த நபர்களை, புதிய பார்ட்னர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவங்களே வாழ வைப்போம். சரிங்களா? சோ இது ஆக்டிவ் இன்கம் அண்ட் பேசிவ் இன்கத்துக்கு உண்டான ஒரு சின்ன விளக்கம் தான். சோ இன்னும் அதுக்கு நிறைய இருக்கு. அதுக்கு உண்டான பிபிடி ரெடி ஆயிட்டு இருக்கு. ரெடியான பிறகு நான் உங்களுக்கு அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இப்ப நம்ம பாயிண்ட்க்கு வருவோம். சோ இந்த ஆலிபேட் மூலியமாக நாம எத்தனை பேர் மேட்சிங் பண்றோமோ அத்தனைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்கும். 7 டேஸ் ஆஃபர். இந்த 7 டேஸ் ஆஃபருங்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? சோ நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி அதே நாள்ல நமக்கு 1:2 நடந்திருந்தால் நமக்கு என்ன நடக்கும்? ஆலிபேட் ரிவார்டுடைய ஸ்பீடு 0.70, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோட ஸ்பீடு 0.20, டோட்டலாக 0.90% ஒரு பேர் மேட்சுக்கு நமக்கு கிடைக்கும். அப்ப 2வது நாள் நடக்குது அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் மட்டும் அங்க ஸ்பீடு குறையும். ஏன்னா நீங்க அந்த 2 பார்ட்னர்களை 2வது நாள் தான் உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 பாயிண்ட் அங்க குறைந்து 80 பாயிண்டாக நடக்கும். 3வது நாள் அப்படின்னா 10 பாயிண்ட் குறைந்து 70 பாயிண்ட் கிடைக்கும். 4வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்கள் ஆக்டிவ் ஆயிருக்காங்கன்னா 10 பாயிண்ட் குறையும், 60 பாயிண்ட். 5வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னா 50 பாயிண்ட். 10 பாயிண்ட் குறைந்து 50% ஸ்பீட். அதே 6வது நாள் அப்படின்னா 40%. 6வது நாள்ல 40%, 7வது நாள்ல 30%. அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி சிஸ்டம் 7 நாள் வரைக்கும் நம்மள எலிஜிபிள்ல வச்சிருக்கிறாங்க. எங்க வச்சிருக்கிறாங்க? எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. நீங்க ஆலிபேடுக்குள்ள வரலாம், உங்களுக்கு அந்த வாய்ப்பு 7 நாள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எலிஜிபிள் அப்படிங்கிற இடத்துல உங்க ஐடியா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்ப நீங்க 7 நாளைக்குள்ள எந்த நாள் வரீங்களோ எக்ஸ்கியூட்டட்ங்கிற அந்த இடத்துக்குள்ள வந்து உங்களுக்கு 1:2 பேர் மேட்ச் ஆயிருச்சு. நீங்க 5வது நாள்ல எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, 3வது நாள்ல எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு ஸ்பீடு வரும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்றாங்க. சார் 7 நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த $100 எக்ஸ்பிரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். ஏன்னா நான் 7 நாள் டைம் கொடுத்தேன், அந்த 7 நாளைக்குள்ள நீங்க ஒரு 2 பார்ட்னர்கள் கூட நீங்க உருவாக்கல. சோ அதனால ஆலிபேட்ல இருந்து மட்டும் நீங்க எக்ஸ்பிரி ஆயிருக்கிறீங்க. ஆலிபேட்ங்கிற ஆஃபர்ல இருந்து மட்டும்தான் நீங்க எக்ஸ்பிரி ஆயிருக்கீங்களே தவிர உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து எக்ஸ்பிரி ஆகல. அதுக்கு உண்டான 0.20% எப்போதும் போல உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் போல வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுலயும் நிறைய பேர் கேட்டாங்க, எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா எனக்கு வருமானம் வருமா? சார் ஆலிபேட்ங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பிரி ஆயிருக்கு 7 டேஸ்க்கு அப்புறம். ஆனா ஃபார்மிங் அப்படிங்கிற வேலட்டுக்கு நோ எக்ஸ்பிரி. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் கொடுக்கிற வரைக்கும் அங்க ஆக்டிவாவே இருக்கும். சரிங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, ஆலிபேட் அப்படிங்கிற விஷயத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும், சரியா பயிற்சி எடுக்கணும். இப்ப நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்களா? பிளான் பண்ணுங்க. உங்களுடைய டீம்ல 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் கூட இருக்கலாம். டைரக்டா 2 பார்ட்னர்களை ஆக்டிவ் பண்ணுங்க போதும். இப்ப நீங்க $1000 போட்டு 200 நாள்ல $2000 எடுக்கணுமா? 20 பார்ட்னர்ல 100 நீங்க பண்ண வைங்க. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப இந்த பிசினஸ் சரியா புரிஞ்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் ஆலிபேட் கால்குலேஷன் ஆகும். ஃபர்ஸ்ட் லெவல் மட்டும்தான் 1:2 ஆலிபேடுக்கு மேட்ச் ஆகும். 2வது லெவல்ல இருந்து 20வது லெவல் வரைக்கும்
ஆலிபேடுக்கு மேட்ச் ஆகாது. ஸோ அங்க எல்லாமே டீம் ரெஃபரல் ரிவார்ட் லெவல் இன்கம் பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆட் ஆகும். அது அன்லிமிட்டடா உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ அப்ப ஒரு ஃபார்மிங் நீங்க பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட், ஆலிபேட் ரிவார்ட், ரெஃபரல் ரிவார்ட், இந்த 3 ரிவார்டும் சேர்ந்து உங்களுடைய டெய்லி வருமானத்தை வேகப்படுத்தி கொடுக்கும், விரைவாக உங்களுக்கு வரும். சோ அருமையா வடிவமைச்சு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அப்ப அந்த 3 விதமான வேகத்தையும் நம்ம எடுக்கும் போது நம்மளுடைய வருமானம் 200 நாட்கள்ல அதை விட விரைவாக நமக்கு வரும். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் இந்த பிவிசி மெட்டாங்கிற ஒரு சிஸ்டம். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அப்ப புரிதல் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்களுடைய ஐடி பழைய ஐடியா இருக்கலாம், புதிய ஐடியா இருக்கலாம், இல்ல புதுசா போட போறவங்களா இருக்கலாம். 1:2ங்கிறது விளக்கத்தை கொடுங்க. அப்ப 100 மடங்கில் எத்தனை நீங்க பண்றீங்களோ அத்தனை 1:2 உங்களுக்கு ஒவ்வொரு பேர் மேட்சிங்காக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும். அப்ப நான் ஒரு 20 பார்ட்னர்ல கொடுத்துட்டேன். அப்ப என்னுடைய வருமானம் எப்படி இருக்கும், என்னவா இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. 100 பண்ணியிருந்தாவே ஒரு நாளைக்கு $9, மாசம் $270. ரெண்டாவது 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு $18, ஒரு மாசத்துக்கு $540. சார் 100 மடங்கில் 5 முறை பண்ணிட்டாங்க 20 பார்ட்னர்களும், கிட்டத்தட்ட 50 பேர் மேட்சிங், ஒரு நாளைக்கு $45, ஒரு மாசத்துக்கு $1350. ஒரு மாசத்தோட இன்கம் 1 lakh and above. வெறும் $500 ஒவ்வொருத்தரும் செல்ஃப் ஃபார்மிங்க 100 மடங்கில் பண்ணியிருந்தால் கூட நமக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் இருக்கு அப்படின்னா ஏன் இந்த துறையை நம்ம கத்துக்க கூடாது, செய்யக்கூடாது, சொல்லிக் கொடுக்க கூடாது? நாம சம்பாதிக்கிற மாதிரி நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். சார் ஒவ்வொருத்தரும் $5000 வரைக்கும் வந்துட்டாங்க 100 மடங்கில். இப்ப எவ்வளவு சார் நமக்கு கிடைக்கும்? ஒரு ஜோடியில மட்டுமே 50 பேர் மேட்சிங் இருக்கு, 10 ஜோடி இருக்கு உங்ககிட்ட, அதாவது மினிமம் 20 பேர் கொடுத்திருந்தால். சோ அப்ப அங்க 500 பேர் மேட்சிங், 500 1:2 500 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. ஒரு பேருக்கு 0.9 அப்படின்னா 500க்கு ஒரு நாளைக்கு $450. ஒரு நாளைக்கு $450 into 30 days equal to $13,500. $13,500ங்கிறது ஒரு மாசத்துக்கு குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய்க்கு மேல, 10 to 12 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பர் மந்த் ஏர்னிங். அப்ப உங்களுடைய ஒரு வருஷத்தினுடைய ஏர்னிங்ஸ் என்ன? 1 கோடி ரூபாய்க்கு மேல. அப்ப ஒரே வருஷத்துல நான் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா ஏன் சார் நம்ம இதை செய்யக்கூடாது? எடுத்த உடனே நான் எல்லாத்தையுமே $5000 நம்ம பண்ண சொல்ல போறது கிடையாது. ஒவ்வொரு $100 போட்டு அவங்க $200 எடுக்கிறாங்களா, அதை வித்ட்ரால் பண்ண முடியுதா, அதை அவங்களுக்கு நம்ம பழக்கம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அந்த நம்பிக்கை உருவாயிருச்சு அப்படின்னா நீங்களே வேணாம்னு சொன்னாலும் அவங்க உங்களை வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப இது ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டுமே இவ்வளவு இன்கம் இருக்கு அப்படின்னா 2வது லெவல், 3வது லெவல், 20வது லெவல் ரெஃபரல் இன்கம் அன்லிமிட்டட். ஃப்ரெண்ட்ஸ், மாதம் 1 lakh and above விரைவில் நீங்க சம்பாதிக்க முடியும். ஆனா சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? டெய்லி 1 lakh and above நீங்க சம்பாதிங்கன்னு சொல்லியிருக்கு. மாசம் 30 லட்சத்துக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிங்க. ஏன்னா நீங்க மில்லியனர்ஸ் ஆகணுங்கிறது தான் சிஸ்டத்தினுடைய எதிர்பார்ப்பே தவிர நீங்க ஏதோ பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணம் கிடையாது. யாரெல்லாம் பால்வின் சிஸ்டத்துல இருந்து இன்னைக்கு பிவிசி மெட்டா வரைக்கும் உள்ள வந்திருக்காங்களோ அத்தனை பார்ட்னர்களும் மில்லியனர்ஸ் ஆகாம வெளியே போக கூடாதுங்கிறது அவங்களுடைய கான்செப்ட். சோ அதுக்கு நம்மளுடைய உழைப்பு ஒரு 3 to 5 வருடங்கள் இதுல இருக்க பிடிச்சு டிராவல் பண்ணுங்க. ஒரு 5 வருடத்துல நீங்க மில்லியனர்ஸ் ஆக முடியும்னு ஏதாவது ஒரு துறை இருந்தது அப்படின்னா அதை போய் நீங்க செய்யலாம். இது வேண்டியது இல்லை, ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு வாய்ப்பு இல்லை. வேற எந்த துறையிலும் ஒரு 5 வருடத்துல என் வாழ்க்கை மாறுமா? மாறாது. ஆனா பிவிசி மெட்டாவில 5 வருடத்துல வாழ்க்கை மாறல, என்னுடைய தலைமுறையே மாறிடும். மில்லியனர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருவேன்.
அப்ப என்னுடைய 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் என்னுடைய அப்டேட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. சோ இது யாருக்கெல்லாம், எனக்கு மட்டுமா? கிடையாது. பிவிசி மெட்டாவை சரியா புரிதலோட நம்பிக்கையோட பயிற்சி எடுக்கிற அத்தனை பேத்துக்கும் இந்த வெற்றிங்கிறது நிச்சயம் சொந்தம். சரிங்களா? சோ புரிதலோட வாங்க, நம்பிக்கையோட வாங்க. நீங்க அத்தனை பேத்துக்கும் வாய்ப்பை கொடுங்க. வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் சமம். நான் எல்லாருக்கும் சமம். இந்த காத்து எனக்கு மட்டும்தான், வெங்கடேஷுக்கு மட்டும் கிடையாது, அனைத்து ஜீவராசிகளுக்கும் சமம். இந்த மலை எனக்கு மட்டும் கிடையாது, அனைத்து உயிரினங்களுக்கும் சமம். சோ அதே போலதான் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் சமமா வழங்கிட்டு இருக்குது. நாமளும் பாகுபாடு இல்லாமல் இவர் செய்வாரு, இவர் செய்ய மாட்டாரு, இவரால் முடியாதுங்கிற ஃப்ரீ ஜட்மெண்ட் பண்ணாம அனைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுப்போம். அனைவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம். சோ அது உங்களால் நடந்தது அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தோட நம்ம பணமும் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், நிம்மதியா இருக்கிறோம். அப்படிங்கிற ஒரு லைஃப் நமக்கு கிடைக்கும். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிவிசி மெட்டாவில் தொடர்ந்து பயிற்சி எடுப்போம், நிறைய வளர்ச்சி அடைவோம், வெற்றி பெறுவோம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ டைம் அதிகமாயிடுச்சு. சோ வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உண்டில் அப்படிங்கிற வேலட்டில் சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திக்கிறேன் நண்பர்களே. வாழ்த்துக்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஒரு குழந்தை பிறந்த உடனே நடக்கிறது இல்லைங்க. அது முழுமையா நடக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அதே மாதிரி ஒரு தென்னை மரமும் வச்சோன்னையுமே நமக்கு காய் கொடுக்கறதுக்கு இல்லை. அது குறைஞ்சது 4-5 வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் தான் அது பலன் தருது. அதே மாதிரி தான் பிவிசி மெட்டாவும். பிவிசி மெட்டாவில் விதைச்ச அனைவருக்குமே உடனடியாக பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. அதனுடைய பலன்கள் மிக குறுகிய காலங்களில், கிட்டத்தட்ட 1-2 அல்லது 3 வருடங்களுக்கு அப்புறம் அதனுடைய பலன்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக தெளிவாக விளக்கிட்டு போன திரு வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தது சக்சஸ் லீடர் திரு நாகராஜ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் நாகராஜ் சார். சார் வணக்கம் சார். இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் தெளிவாக புரிகிற மாதிரி சார் எடுத்தாங்க. இந்த லீடர் பிவிசி மெட்டா அனைத்து பார்ட்னர் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம லீடர் நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னார்கள். ஆனால் எம்சி பண்ணிய நம்ம கோர்ட்டில் வேலை செய்கிறார் மதிவானன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நல்ல தெளிவாக புரிய மாதிரி சொன்னார்கள். நம்மளுடைய வருமானம் பத்தாத காரணத்தால் தான் இந்த ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதில் நல்ல துறையை தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லி அவர் சொன்னார்கள். அதே மாதிரி நமக்கு பிவிசி மெட்டா நல்ல துறையாக கிடைத்தது. இந்த பிவிசி மெட்டாவில் வச்சு லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நம்மளுடைய லீடர் வெங்கடேஷ் சார் அவர்கள் நல்ல தெளிவாக சொன்னார்கள். ஒரு ஐடி 12,500 பிவிசி மெட்டாவில் உள்ள வருவதற்கு ஒரு 12,500 கட்டினோம்னா அதில் காயின் ஒரு 300 காயின் கிடைக்கிறது. அதே போல் அந்த 300 காயினை வச்சு இன்னைக்கு 10 வருஷத்துல 1 லட்ச ரூபா ஒரு காயினை கூட 300 லட்ச ரூபா 3 கோடி ரூபா பணம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறார்கள். அதே மாதிரி அதுலேயும் இன்னொரு வருமானம் கொடுத்துருக்காரு. 9,500 ரூபாய்க்கு ஒரு ஃபார்மிங் பண்ணோம்னா அது ரிவார்டு நமக்கு எவ்வளோ வருகிறது தினம் என்று சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் நம்மளுக்கு ஒரு 20 பேர்த்தை சேர்த்து 20 பேர்த்தையும் அதை மாதிரி நம்ம செய்ய வச்சுட்டோம்னா நமக்கு என்ன பலன்கள், அவர் சேர்வர்களுக்கு என்ன பலன்கள், இது மாதிரி தெளிவாக சொல்லி கொடுத்தார். ஆனால் 5 வருஷம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் $100 போட்டு விட்டேன். இன்றைக்கு போட்டுவிட்டு நாளைக்கு காலையிலேயே எவ்வளோ எடுக்கலாங்கிறாங்க. ஒரு 9,500 கட்டிட்டு ஒரு 12,000 கட்டி உள்ளே வந்துடுறோம். எவ்வளோ சார் மாதம் எடுக்கலாம்? டெய்லி எடுத்துக்கலாமா? இன்னைக்கே இருந்துருமா? இந்த மாதத்துலையுமே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் அவங்க கேட்குற புரியாதனால தான் அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி அவர் சொல்லுறது மாதிரி நம்ம கணக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு தான் இந்த பிவிசி மெட்டாவிலே 20 பேரை அறிமுகம் பண்ணி வைத்து ஒரு 12,500 ரூபாய் கட்டி வைச்சால் நமக்கு
வாமிங் பண்ணா ஒவ்வொருத்தருக்கும் ரிவார்டு கிடைக்கும். அந்த 20 பேர்த்துக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு $10 வரும். தினசரி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி தெளிவாக கணக்கு சொல்லி கொடுத்தார். இதுவே எல்ஐசியில நான் சேர்ந்து ஒரு 20 பேர்த்தை அறிமுகம் பண்ணி வைத்து ஒரு 10,000 கட்டி இருந்தனால், பாலிசி போட்டிருந்தால், இந்த 20 பேரும் ஒரே டிவியை கட்டி விட்டு விட்டார்களானால் ஒரு பைசா கூட கிடைக்காது. எனக்கும் கிடைக்காது, அந்த 20 பேர்த்துக்கும் கிடைக்காது. ஆனா பிவிசி மெட்டால கிடைத்தால் அந்த வச்சிருக்கிற காயின், நம்மளுடைய வேலட்டில் வச்சிருக்கிற காயின் ஒரு 300 காயின், ஒரு காயின் 1 லட்சம் ரூபான்னு சொல்லி 10 வருஷம் கழிச்சு கேட்டாலும் ஒரு காயின் 1 லட்சம் ரூபாய்க்கு போகுதுன்னு குறைஞ்சபட்சம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் 300 காயினும் 3 கோடி ரூபாய்க்கு சொத்துன்னு இருக்குது. அது வரையிலும் 10 வருஷம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டார்கள். அது எந்த துறையிலும் கிடைக்காது. ஆனா பிவிசி மெட்டால் தான் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த பிவிசி மெட்டாவிலே நம்ம முயற்சியும் எடுத்துக்கிட்டால் நல்ல முறையில் சம்பாதிக்கலாம். பணத்தை தேடிதான் நம்ம அலைகிறோம். நமக்கு பத்தாவது குறை ஒன்னே ஒன்று, பணம் ஒண்ணுதான் பத்தவில்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்று சொல்லி விடுவார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனா எல்லாத்துக்குமே கத்துக்கலாம். பிவிசி மெட்டால் பொறுமையாக காத்துக்கொண்டு இருந்தால் கத்துக்கலாம் சார். ஏன்னா நிறைய பேச வேண்டியது இருக்குது, டைம் இல்லைங்க சார். ஏன்னா 5:30 6:00 டைம் கொடுத்துருக்காங்க. இப்பயே 6:45 ஆகி போச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒன்றும் புரியாது. அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு பின்னால் நன்றி உரைக்கு இபியிலிருந்து ரிட்டையர்மெண்டான எங்களுடைய ஆசான் அவர்கள், பரமசிவம் ஐயா அவர்கள் நன்றி உரை கடைசியாக கூறுவார். அதற்கு முன்னால் சில பேர் கேள்விகளும் கேட்பதற்காக வருவதால் எனக்கு டைம் இல்லாத காரணத்தால் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் நாகராஜ் சார். அடுத்து இணைந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் விரைவாக கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள். அனைவருக்கும் பிவிசி மெட்டா வணக்கம். வெற்றி பெறுவோம் நம் அனைவரும் வாழ்க்கையில். மணிராஜ், ஈரோடு. இன்றைய நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருந்தது. மதிவாணன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து எல்லாம் இன்னைக்கு நல்லா ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா அது வெங்கடேஷ் சார் கொடுத்த பயிற்சி. அவருக்கு மனமாற என்னோட வாழ்த்துக்கள். மென்மேலும் அவரது பணி தொடர என்னோட வாழ்த்துக்கள். இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன், வளர்க பணத்துடன், வளர்க குணத்துடன் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணிராஜ், ஈரோடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார். அடுத்த நபர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ப்ளீஸ் வெல்கம். சார் வணக்கம் சார். காலையில உற்சாகமான காலை வணக்கம். நான் வடிவேல் பேசுறேன் சார். பண்ணுங்க. வணக்கம், வணக்கம். வாழ்த்துக்கள். கண்டிப்பா வாழ்த்துக்கள் சார். காலை உற்சாகமான காலை வணக்கம். நல்ல ஒரு இது நாகராஜ் சார், அனைத்து இது மதிவான சார், நல்ல ஒரு இது எனக்கு நல்ல ஒரு இது வாழ்த்துக்கள் சார். நான் கொஞ்சம் ப்ரோக்ராம் இருக்கிறனால ஒன்றும் மீட்டிங் கரெக்டா இது பண்ண முடியல. நான் விரைவில் வருகிறேன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஓகே சார். தேங்க்யூ. அடுத்து நன்றியுரை கோர திரு பரமசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வெல்கம் சார் பரமசிவம் சார். காலை வணக்கம் சார். முருகேசன் சார் பேசுங்க சார். காலை வணக்கம். காலை வணக்கம், பேசுங்க. ஒரு வியாபாரிங்க சார், பல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க சார். அவர் எல்லா பிசினஸையும் லாஸ் ஆயிட்டார். அப்ப ஒரு நண்பர் சொன்னாரு, நீ ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் சோசியக்காரர்கிட்ட பாருன்னு சொல்லி. அவர் ஒரு சோசியர் பார்க்கல, ஒரு 10 சோசியர்கிட்ட பார்த்தாரு. உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுன்னு சொல்லி. அப்ப சரின்னு சொல்லி கடைசியா 11வது ஆளுகிட்ட போய் பேசினாருங்க சார். அவர் சோசியக்காரர் சொன்னாரு, அப்படியா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் ஜாதகத்தை கொடுக்க சொல்லி பார்த்துட்டு, சரி நீ ஒரு குதிரை பந்தயம் இருக்கு, அதுக்கு வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, என்கிட்ட இந்த ஜாதகத்தை பார்க்கறதுக்கே பணம் இல்லை,
அந்த குதிரை பந்தயத்துல வந்து நான் எப்படி வந்து காசு கட்டி நான் பாக்குறதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நீ எல்லாம் ஒரு காசு கட்ட தேவையில்ல, நீ வா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அதுல வந்து 3 குதிரைய வந்து ரேஸ்ல விடுறாங்க. இது ரேஸ்ல போறது உனக்கு தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. தெரியுதுங்க, 3 குதிரை ரெடியா இருக்கு, இப்ப ஓடுற குதிரை பிரேஸ் வாங்குன்னு சொல்லி அவர் கேட்டாரு. அந்த குதிரைக்கு தெரியுமான்னு சொல்லி, அந்த குதிரைக்கு தெரியாதுங்க, பிரேஸ் வாங்க போற குதிரைக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னு இருக்காரு. அதே போல அவர் வந்து குதிரை ஓட்ட பந்தயத்துல பார்க்கும்போது மேல உக்காந்துருக்கவர் வந்து ஜாக்கிங் வந்து அட்டி மேல அடியை வைக்கிறாரு. குதிரை வந்து ஃபர்ஸ்ட்ல போயிருது, அந்த குதிரை வந்து பிரேஸ் வாங்கிருது. இதை புரிஞ்சுக்கிட்டியா? எத்தனை அடி வாங்கினாலும் நம்ம இலக்கை தொடுறதுக்கு நம்ம ஓடுனா தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்கிட்ட எடுத்து சொன்ன பிற்பாடு அவர் வந்து எவ்வளவு அடி வாங்கினாலும் பரவாயில்ல, மீண்டும் ஒரு முயற்சியை போடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவரும் வந்து நல்ல முறையில் பிஸ்னஸ் பண்ணி லாபத்தை சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே போல தான் சார் நம்ம பிவிசி மெட்டா வந்து நம்ம டேனியல் ஜான்சன் கொடுத்துருக்காரு. அவருக்கு மிக மகிழ்ச்சி, நன்றி. ஆனால் இதை வந்து நாம் எந்த அளவில் பயிற்சி எடுக்கணும் முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவில் வந்து நாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனைவரும் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி முருகேசன் சார், மிக அருமையா ஒரு கதையோட இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சீங்க. வெல்கம் மிஸ்டர் பரமேசன் சார், நன்றியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். பரமசிவம் சார், ப்ளீஸ் வெல்கம். பிவிசி மெட்டா குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ இதுவரையிலும் முருகேசன் அவர்கள் ஒரு விளக்க உரை கொடுத்தார், அதற்கு அவருக்கு முருகேசன் அவர்களுக்கு நன்றி. மேலும் நாகராஜன் அவர்கள் சில விளக்கங்களையும் சில தங்களுடைய அனுபவத்தையும் தெளிவாக கூறினார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிரைட் லீடர் வெங்கடேசன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நமக்கு புரிவதற்கு தேவையான விளக்கங்களையும் அனுபவங்களையும் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார். எனவே அவருக்கு மிகுந்த நன்றியுடன் எனது நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மதி அவர்கள் இந்த எம்சி செய்வதை ரொம்ப விளக்கமாக எல்லாருக்கும் விளக்கமாக கூப்பிட்டு அனுப்பி இருக்கிறாரு. அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நேரம் கருதி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு வருகிறது என்பதை தங்களுக்கு பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஒரு முக்கியமான விஷயம், வருகிற அக்டோபர் மாசம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல அனைவரும் கலந்துக்குங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர்ஸோட கலந்துக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸை பார்க்கலாம். நிறைய ஏர்லி பேர்ட் அச்சீவ் பண்ணவங்க, நிறைய ஃபார்மிங் பண்ணியிருக்கிறவங்க. ஸோ அவங்க டெய்லி ஏர்னிங்ஸ் எவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாம் நமக்கு இது ஒரு பயிற்சி தான், இது ஒரு புரிதல் தான். அதனால அக்டோபர் 2 அந்த ஈரோட்ல அந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஸோ வர முடிவு பண்ணுங்க. ஸோ எத்தனை பேருங்கிறத எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அதுக்கு உண்டான டிக்கெட் நான் புக் பண்ணி வைக்கிறேன். ஸோ அவசியம் அனைவரும் கலந்து கொள்ளலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு எம்சி ரொம்ப அருமையாக மிஸ்டர் மதிவாணன் சார் அருமையா இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாரு. ஸோ வாழ்த்துக்கள். அவர் கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுல ஒரு ஸ்டேஜ்ல நல்லா பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள். ஸோ அடுத்தது பிரைட் நாகராஜன் சார் அந்த சக்சஸ் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப பொறுமையா நிதானமாக மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி அருமையா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ நன்றி உரையாக திரு பரமேஸ்வரன் சார் அருமையா அந்த நன்றி உரையும் சுருக்கமாக சொல்லி நமக்கு வழி கொடுத்திருக்காங்க. ஸோ அருமை. ஸோ அடுத்து ஒவ்வொரு பார்ட்னர்களும் அருமையாக தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க. இன்னும் நீங்க நிறைய நபர்கள் தங்களுடைய பேச்சை வளர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு வாங்க பேசலாங்கிற குரூப்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ பேச முயற்சி பண்ணுங்க. அத்தனை பேரும் வெற்றியாளர் தான். நம்பிக்கையோட வாங்க, வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் வைண்ட் அப் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள் அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்கள் உண்டில் வேலட்டில் சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம் நண்பர்கள். வாழ்த்துக்கள்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மதிவாணன் சார், தேங்க்யூ.